الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழ்ச்சியும் ஏக இறைவனாக அல்லாஹ்விற்கே ஆகும். சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் ஷுஹதாக்கள் ஐமாக்கள் மேலும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் மீதும் என்றென்றும் இமாண்டுமாக. நான் உங்கள் முன்னால் என்ன தலைப்பேன் என்றால் புறம் பேசுவது பெரும்பாவம். புறம் பேசும் பிறகு குறைகளை ஆராய்வது இன்றைய சபைகளில் பரவலாக காணப்படுகின்றன. ஆனால் இதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். மிக இழிவான ஓர் உதாரணத்தை கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், وَلَا يَغْتَبْ بَعْضُكُمْ بَعْضًا أَيُحِبُّ أَحَدُكُمْ أَن يَأْكُلَ لَحْمَ أَخِيهِ مَيْتًا فَكَرِهْتُمُوهُ وَاتَّقُوا اللَّهَ إِنَّ اللَّهَ تَوَّابٌ رَحِيمٌ. உங்களில் ஒருவர் மற்றொருவரை புறம் பேச வேண்டாம். உங்களில் எவனும் தன்னுடைய இறந்த சகோதரின் மாமிசத்தை பிசுக்கி விரும்பவானா அதை நீங்கள் வெறுப்பீர்கள். புறம் பேசுவதின் பொருளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெல்ல தெளிவாக கூறினார்கள். புறம் என்றால் என்னவென்று அறிவீர்களா என்ன கேட்டார்கள். தோழர்கள் அல்லாஹ்வும் அவனது தூதருமே நன்றி தெரிவித்தார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமது சகோதரி பற்றி அவர் வெறுக்கும் ஒன்றை பேசுவது என கூறினார்கள். நான் சொன்னது என் சகோதரிடம் இருந்தால் என வினைவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ சொன்னது அவரிலே இருந்தால் புறம் பேசியவராய் வாய், அவரிலே அது இல்லை என்றால் அவரை பற்றி நீ அறுபதாக கூறியவனாய். புறம் என்றால் ஒரு முஸ்லிம் சகோதரை பற்றி அவர் விரும்பாத விஷயங்களை பேசுவதாகும். அதை அவரது உடல் உறவும் தொழில் குணம் என அவர்கள் சம்பாதித்த எதுவாயினும் சரியே. புறம் பேசுவது அல்லாஹ்விடம் மிக பெரிய